بسم الله الرحمن الرحيم. முதலாம் மாதம் பிறை 27, முதலாம் மாதம் பிறை 17. இன்றைய நாள் பத்ர் சஹாபாக்களின் நினைவு நாள். அல்லாஹ் தஆலா இந்த பத்ர் போரை வைத்துத்தான் இஸ்லாத்தினுடைய வேர்களை அரபுலகத்திலும் அரபுலகத்து வெளியிலும் அல்லாஹ் தஆலா நிறுவினார். இதிலிருந்து சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்லாம் வாழ்வது கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த பத்ர் போரை அல்லாஹ் பயன்படுத்திக் கொண்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் நித்தம் சித்திரவதைகளை முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிமேல் நீங்கள் மக்காவிலே இருக்க வேண்டாம், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விடுங்கள் என்று அறிவித்தார். மதீனா என்று அவர்களுக்கு முதலிலே சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா எந்த பூமிக்கு ஹிஜ்ரத் செய்து செல்ல வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிலே கனவில் தான் காட்டினார். பேரித்த மரங்கள் அடர்ந்த ஒரு ஊரை அல்லாஹ் தஆலா காட்டி இந்த ஊருக்கு தான் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து செல்ல வேண்டும் என்று காட்டியிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள், நான் அதை தொடக்கத்திலே மதீனா என்று நினைக்கவில்லை, பிறகு பார்த்தால் அல்லாஹ் தஆலா யஸ்ரிப் என்கின்ற மதீனாவின் பெயரை குறிப்பிட்டு இங்கே நீங்கள் ஹிஜ்ரத் செய்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டு விட்டார் என்று சொன்னார். மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த எதிரிகள் இதோடு இஸ்லாம் நம்முடைய ஊரை விட்டு போய்விட்டது, ஒளிந்தால் சரிதான் என்று நினைக்கவில்லை. மாறாக இஸ்லாம் தனக்கென்று ஒரு ஆட்சியை நிறுவிக் கொண்டது. இதுவரைக்கும் இஸ்லாம் ஒரு தியரியாக, ஒரு கோட்பாடாக, ஒரு தத்துவமாக மட்டும்தான் இருந்து வந்தது. இனிமேல் இஸ்லாம் ஒரு பிராக்டிக்கல் ரிலிஜியனாக, நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு மார்க்கமாக ஆக போகிறது. திருடக்கூடாது என்பது இஸ்லாமின் தியரி, திருடினால் என்ன தண்டனை என்பது பிராக்டிக்கல். விபச்சாரம் கூடாது, மது கூடாது என்பது தியரி, ஒழுக்கம். இவற்றையெல்லாம் செய்தால் என்ன தண்டனை என்பது பிராக்டிக்கல். இந்த பிராக்டிக்கல் ரிலிஜியனாக தண்டனைகளை எல்லாம் சொல்லக்கூடிய, தண்டனைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கமாக இஸ்லாம் அறிவிக்கப்பட்டது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசாங்கத்தை மதீனாவை தலைமையிடமாக கொண்டு நிறுவுகிறார்கள். நிறுவிய தொடக்க காலகட்டத்தில் அவர்கள் முதலாக செய்த வேலை மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய வேதக்காரர்களோடு, அதாவது யூதர்களோடு சில உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். எங்களுடைய அரசுக்கு எதிராக யாரும் உங்களிடத்தில் உதவி கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. உங்களை யாராவது தாக்குவதற்கு வந்தால் எங்களுடைய அரசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அது நீங்கள் மைனாரிட்டிகள், யூதர்கள் இஸ்லாமிய அரசில் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மைனாரிட்டிகளான உங்களுக்கு எங்களுடைய அரசு முழுமையான பாதுகாப்பை கொடுக்கும். இதற்கு பகரமாக நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் என்னவென்றால், எங்களுடைய அரசுக்கு எதிராக யாரையும் படையெடுத்து வந்தால் அவர்களுக்கு நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யக்கூடாது, ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களிடத்தில் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். ஹிஜ்ரி 2வது ஆண்டு, அதற்கு முன்பதாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகே மக்காவில் உள்ளவர்களுக்கு ஒரு விதமான எரிச்சல் இருந்தது. இந்த மார்க்கத்தை நம்முடைய மண்ணிலேயே வைத்து புதைத்து விடலாம் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மிக புத்திசாலித்தனமாக இந்த முஹம்மது அவருடைய தோழர்களும் மதீனாவில் சென்று ஒரு அரசாங்கத்தையே அவர்கள் நிறுவிவிட்டார்களே, இனிமேல் இந்த மார்க்கத்தை நாம் ஒரு மிகப்பெரிய போரை கொடுத்துத்தான் அழிக்க முடியும். அந்த போர் என்பது ஒரு சாதாரணமான போராக இருக்கக்கூடாது. முழு வீச்சு நாம் படைகளை திரட்டி ஆயுதங்களை வாங்கி வந்து ஒரே போரில் இஸ்லாத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் டாக்ஸ், வரி வசூலித்தார்கள், பணத்தை வசூலித்தார்கள். இவ்வளவு பணத்தை நீங்கள் கண்டிப்பாக தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். கட்டாய வரி வசூலிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் போர் நடக்கின்ற போது ஒரு வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பாக அந்த போரில் வந்து பங்கேற்றே ஆக வேண்டும். 15 வயதை தாண்டிய போர் செய்வதற்கு உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராகிவிட்ட ஒவ்வொருவரும் போருக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்.
அப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போரை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் தேவை. பணம் வசூலிக்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் முஸ்லிம்கள் எந்த சொத்துக்களை எல்லாம் மக்காவிலே விட்டு வந்தார்கள். மக்காவிலே முஸ்லிம்களுக்கு அசையா சொத்துக்கள் நிறைய இருந்தன. அதையெல்லாம் மக்காவிலே விட்டு தான் மதீனாவுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். ஹஸரத் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய வழியில் எதிரிகள் மக்காவை சார்ந்தவர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள். என்னை பத்திரமாக மதீனாவுக்கு செல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதித்தால் நான் உங்கள் ஊரில் வந்து சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் உங்களுக்கு தருகின்றேன் என்று அவர்கள் அனைத்து சொத்துக்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை மதீனாவுக்கு செல்வதற்கு அனுமதித்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார். துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்தவுடன் ரசூலுல்லாஹ்விற்கு அவர்கள் பேசவே இல்லை. தூரத்திலே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, துஃபைல் அவர்களே, நீங்கள் செய்து கொண்ட வியாபாரம் மிகவும் லாபம் தரக்கூடிய வியாபாரம் என்று சொன்னார். அது என்ன வியாபாரம் என்றால், மொத்த சொத்துக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை மதீனாவுக்கு செல்ல அனுமதியுங்கள். இதுதான் பிசினஸ். என்னை அனுமதித்தால் உங்களுக்கு எல்லாம் தருகிறேன் என்று நீங்கள் செய்த அந்த பிசினஸ் லாபகரமான பிசினஸ் ஆகிவிட்டது. நீங்கள் உயிரோடு மதீனாவுக்கு திரும்பி வந்து என்ன செய்ய போகிறீர்கள்? வியாபாரம் செய்ய போகிறீர்கள். என்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு என்னோடு நீங்கள் ஒத்துழைக்க போகிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம், லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி இவர்கள் ஒருவர் அல்ல, இப்படி பலரும் தங்களுடைய அசையா சொத்துக்களை மக்காவில் விட்டு வந்தார்கள் அல்லவா? அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் வைத்து அதை விற்று அதில் லாபம் ஈட்டி அந்த காசை வைத்து சரக்குகளை வாங்கி ஷாம் என்கின்ற சிரியாவுக்கு போய் லாபம் ஈட்டி அந்த பணத்தை வைத்து ஆயுதங்களை வாங்கி இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துக் கொண்டே இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 2வது ஆண்டிலே ஜமாதுல் அவ்வல் மாதத்திலேயே, ரமலானுக்கு முன்னால், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலானுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் இங்கிருந்து சரக்குகளோடு அவர்கள் ஷாமுக்கு போகிறார்கள். அங்கிருந்து லாபம் ஈட்டிக் கொண்டு மக்காவுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒற்றற்படையை ஷாமுக்கு செல்கிற வழிகளில் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருந்தார். 2 முக்கியமான சஹாபாக்களை நிறுத்தி வைத்திருந்தார். இந்த சரக்குகள் போகக்கூடியதெல்லாம் நாம் வழிமறித்து அதையெல்லாம் தாக்கி நாம் அவதரித்து கொண்டு வந்து விட்டால் ஃபியூச்சர்ல நமக்கு எதிராக சண்டை விடுவதற்கு வரமாட்டார்கள். சண்டைக்கு அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய இந்த மூலதனத்தை எல்லாம் நாம் பறித்துக் கொண்டு வந்து விடலாம் என்று 2 சஹாபாக்களை ஒற்றர்களை அனுப்பி வைத்திருந்தார். அந்த 2 சஹாபாக்களும் உளவு பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வேக வேகமாக வந்து தகவல் சொல்வதற்கு உள்ளாகவே அந்த படை திருப்பி மக்காவுக்கே போய் சேர்ந்துவிட்டது. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் நாம் இவர்களை விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆங்காங்கே ஒற்றர்களை வைத்துக் கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே என்னவென்றால் அவருடைய ஒற்றற்படை, அவருடைய உளவுத்துறை எப்போதுமே அலர்ட்டாக, அவருடைய அரசுக்கு எதிராக யார் பேசினாலும், அது மதீனாவின் எல்லைக்குள்ளே உட்கார்ந்து யார் பேசினாலும், வெளியிலே பேசினாலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் உளவுத்துறையை ரொம்ப உறுதியாக அவர்கள் வைத்திருந்தார். அப்படி அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெருங்கொண்ட செல்வத்தை ஈட்டி பெரும் லாபத்தோடு சிரியாவில் இருந்து மக்காவை சார்ந்தவர்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை எல்லாம் வைத்து ஒரு முழு வீச்சு இஸ்லாத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கும். உடனே சஹாபாக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள், அபூ சுஃபியானுடைய படை 40 பேர்கள் அந்த ஒட்டகத்துக்கு காவலாக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் உடனே வழிமறிக்க வேண்டும், அவர்களை நாம் தாக்க வேண்டும், யார் வருவது என்று அறிவிப்பு கொடுத்தார். கிடைத்த சஹாபாக்களை எல்லாம் திரட்டினார்கள். ஒரு 313 பேர் திரட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூறுகிறார்கள், மதீனாவிலிருந்து கிளம்பும் போது எங்கே போகிறோம் என்பதை சஹாபாக்கள் சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அவர்கள் போருக்கு போனாலும் எங்கே போகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள், யாரை தாக்க போகிறோம் என்றும் சொல்ல மாட்டார்கள். இவர் 24 மணி நேரத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று மட்டும்தான் சொல்வார்கள். 24 நாளைக்கு இரவு வரைக்கும் உங்களுடைய திட்டம் என்ன, நாம அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும், அதுல தான் சொல்வார்கள். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அதுக்கடுத்து 24 நாள் கழிச்சுதான் சொல்வார்கள். இதனுடைய ஸ்ட்ராட்டஜி, இதனுடைய உத்தி, இப்படித்தான் அவர்கள் எதிரிகளுக்கு தகவல் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருப்பார்கள். மதீனாவிலிருந்து கிளம்பும் போது
அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எதிரிகளை நாம் மொத்தமாக அவருடைய பணங்களை எல்லாம் சூறையாடி நம்முடைய எதிர்ப்பை அடியோடு அறுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. யாரெல்லாம் தயார் என்று கேட்டபோது 313 பேர் கிளம்பினார். செல்லக்கூடிய வழியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து பத்ருக்கு கிளம்பி போகக்கூடிய அந்த தூரம் என்பது 120 130 மைல் கிலோமீட்டர் கணக்கு நீங்கள் பார்க்க. மக்காவில் இருந்து பத்ருக்கு வருவதற்கு தூரம் அதிகம். இதை விட டபுள் என்று நீங்கள் வைத்துக்கொள்ள, டபுளை விட கொஞ்சம் கூட டபுள் என்று நீங்கள் வைத்துக்கொள்ள. 120 240 260 என்று நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அங்கிருந்து அபூ சுஃபியான் தன்னுடைய ஒற்றற்படையை அலங்காக வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போய் சேர வேண்டும். அதற்கு முன்பதாக 2 சஹாபாக்களை மட்டும் கூப்பிட்டு, நீங்கள் இந்த இடத்தில் போய் நின்று கொள்ளுங்கள். அங்கே யாராவது மக்காவாசிகள் நடமாடுகிறார்களா, ஆயுதங்களோடு உறவுகிறார்களா, அல்லது பொருட்களை எடுத்துக் கொண்டு போகிறார்களா, ஒட்டகங்கள் போகிறதா என்பதையெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் இருவரும் விரைவாக செல்லும் என்று 2 பேரை மட்டும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அனுப்பி வைத்தால் அவர்கள் இருவரும் அந்த ஏரியாவுக்கு போய் பார்த்ததில் சில வணிக கூட்டங்கள் அந்த ஏரியாவை கடந்து போய் கொண்டிருப்பதை அவர்கள் அனுமானித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் சொல்லி அவர்கள் அனுப்புகின்றார்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக படை எடுத்துக் கொண்டு போகிறார்கள். 313 பேரை கூட்டிக் அபூ சுஃபியானும் தன்னுடைய உளவு படையை எச்சரிக்கையோடு வைத்திருந்தார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை நம்மை பிடிப்பதற்கு வருகின்றது என்பதை நாம ரொம்ப வலிமை குண்டி போயிருக்கிறோம், 40 பேர் தான் இருக்கிறோம், நம்மள்ட்ட சரக்குகள் எல்லாம் இருக்குது, மாட்டிக்கிட்டா மொத்த மூலதனமும் காலியாக போயிடும், ஆகையினால் பத்திரமாக நாம் தப்பிச்சு ஓடி விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்று அபூ சுஃபியான் முடிவெடுக்கின்றார். வேக வேகமாக தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு மக்காவுக்கு போகிறார். செல்லும் போதே மக்காவாசிகளுக்கு தகவல் கொடுக்கின்றார், எங்களுடைய படையை, உங்களுடைய வியாபார குழுவை தாக்குவதற்கு முகமதின் படைகள் தயாராகிவிட்டன, உடனடியாக நீங்கள் எல்லோரும் படை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விடுகிறது மக்காவுக்கும் தகவல் சொல்லி அனுப்புகிறார். அங்கே ஊரே பற்றி எரிகின்றது. இங்கிருந்து நம்மிடம் அடி வாங்கி கொண்டிருந்தவர்கள் இப்போது நம்முடைய குழுவையே வழிவைக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்துவிட்டதா என்று உடனடியாக மக்களுக்கு எல்லாருக்கும் உசுப்பெத்துறாங்க. வீடு வீடாக இன்னும் போர் தேவைகளுக்காக பணத்தை வசூலிக்கிறார்கள். ஆட்களை திரட்டிக் கொண்டு வந்து சேருகிறார்கள். வரக்கூடிய வழியை அபூ சுஃபியான் சொல்லுகிறார், நாம் தப்பித்து விட்டோம். இப்போது புத்திசாலித்தனம் என்னவென்றால், இந்த சரக்குகளை பத்திரமாக மக்காவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, சரக்குனா லாபம், பத்திரமாக மக்காவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, ஆயுதங்களை வாங்குவது, ஏற்கனவே திட்டமிட்டபடி இஸ்லாத்தை அழிப்பது, இதுதான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். தயவு செய்து போருக்கு யாரும் தயாராக வேண்டாம் என்று அபூ சுஃபியான் எவ்வளவோ சொன்னார். ஆனால் அங்கிருந்து ஒரு கூட்டத்தை உசுப்பு ஏற்றி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உசுப்பு ஏற்றி இஸ்லாத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்ற பெரிய ஏற்றி தான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தால் அந்த 1000 பேரும் இந்த 40 பேருடைய பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல. படையெடுத்து வந்து விட்டோம், முன் வைத்த காலம் பின் வைக்க கூடாது, போட்டு பார்த்துருவோம். அவன் எத்தனை பேர் இருப்பாங்க, அதிகபட்சமான ஒரு 300 பேர் இருப்பாங்க, 300 பேர் தானே, நம்ம 1000 பேர் இருக்கிறோம் அல்லவா என்று அங்கிருந்து கிளம்பி வந்தார்கள். அபூ சுஃபியானுக்கு இந்த போரில் விருப்பம் இல்லை. பத்ர் என்ற இடத்துக்கு வந்து சேர்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததும் இவர்களோட சண்டைக்கு போகக்கூடாதுங்கிறது தான். அந்த 40 பேர் கொண்ட குழு எடுத்து செல்லக்கூடிய லாபத்தை எல்லாம் நாம அடித்து பறித்து கொண்டு வந்து விட வேண்டும். அதன் மூலம் எதிரிகள் இன்னொரு முறை நமக்கு போருக்கு தயாராக அதை தடுக்கணும். அதான் அவர்களுக்கு நோக்கம். அல்லாஹ் இதை பற்றி சூரா அன்ஃபால் என்ற 8வது வசனத்திலே மிக ஒரு அழகான ஒரு வாசகத்தை சொல்கிறார். இது யஅதுகுல்லாஹு யஅத தாயிஃபத்தி அன்னஹா லகும், 2 அணிகளில் ஒன்று உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்தான். ஒன்று அபூ சுஃபியானின் 40 பேர் தலைமை, 40 பேரை கொண்ட அந்த கூட்டம், வணிக கூட்டம். இன்னொன்று 1000 பேர் கொண்ட ஒரு படை. வத்தவத்தூன அன்ன தைர தாத்தி ஷௌகத்தி தக்கும் உள்ளக்கும், வலிமை குன்றிய படையைத்தான் நீங்கள் தாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலிமை குன்றிய படையை தாக்கிவிட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். ஆனால் அல்லாஹ்வின் நோக்கம் அதுவல்ல. அல்லாஹ் என்ன நாடினான் என்றால், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 2 பேருக்கும் யுத்தம் வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அந்த யுத்தத்தில் வெறுப்பட்ட ஒரு படையை இந்த சிறு கூட்டம் தாக்கி வீழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை அடியோடு வேறெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான்.
பாவிகள் இருந்தாலும் சரிதான் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும், அசத்தியை வீழ்த்தப்பட வேண்டும் என்பதே அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது. ஒரு வழியாக 313 பேர் இந்த பக்கத்தில் 1000 பேர் இருக்கின்றார்கள். இவர்களுடைய நோக்கம் 40 பேரை வரைக்கும் இருந்தது, சண்டை போட வேண்டும் என்பதில்ல. இந்த 1000 பேரும் சண்டைக்காகவே வந்தவர்கள், வெறி ஏற்றப்பட்டு வந்தவர்கள், தயார் நிலையில் வந்தவர்கள். இவர்கள் தயாராக இல்லாதவர்கள். தயாராக இல்லாத ஒரு குழுவுக்கும், தயார் நிலையில் வந்த ஒரு குழுவுக்கும், தயார் நிலையில் வந்த 1000 பேருக்கும், தயார் இல்லாத வந்த 313 பேருக்கும் நடந்த யுத்தம் தான் இந்த பதில் போர். நான் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மற்ற போர்களுக்கு இல்லாத ஒரு மகத்துவம் சிறப்பு இந்த போருக்கு என்ன தெரியுமா? வேற எந்த போருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பதில் போருக்கு என்னவென்றால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த போரில் பங்கேற்றவர்கள் ஷஹீதான ஆகாம கலந்து கொண்டு பத்திரமா ஊருக்கு திரும்பி போயிருந்தாலும் சொல்லலாம். இந்த பதில் போரில் பங்கேற்றவர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துவிட்டான். அவர்கள் இனிவரும் காலங்களில் ஏதாவது தவறு செய்தாலும் கூட அது ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுள்ளது. அதாவது மன்னிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தப்பே செய்யறாங்க. அப்படி தப்பு செய்யறதா இருந்தாலும் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் அவர் தவறுகளை செய்கின்றார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மா தஅவுதுன அஹ்லபதின் ஃபீ, பதில் போரிலே பங்கேற்ற மனிதர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எங்களிலே சிறந்தவர்கள் அவர்கள் தான் என்று கருதுகிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதே போலத்தான் மலக்குமார்களிலும் பதில் போரில் பங்கேற்றவர்கள் மலக்குமார்களின் வட்டாரத்தில் ரொம்ப புகழக்கூடியவர்கள், பாராட்டக்கூடியவர்கள். அல்லாஹ் 3000 மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்தான். அந்த 3000 மலக்குமார்கள் கோடி 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 கோடிக்கணக்கான மலக்குகளில் அந்த 3000 மலக்குமார்களுக்கு மகத்துவம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துல கோடிக்கணக்கான இந்த மக்கள் கூட்டத்தில் அந்த 313 பேருக்கு ஒரு சிறப்பு இருப்பதை போல சஹாபாக்கள் பதிலே பயன்படுத்திய வாள் இருப்பாங்க. பதில பயன்படுத்தின வாழை பறக்கத்துக்காக அவர்கள் வீட்டிலே பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள், உடைந்த வாழாக இருந்தாலும் சரி. பதிலே பயன்படுத்திய வாளை தலைமுறையாக விற்காமல் அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அதில் சாரு நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பதில் போர் நடந்து அவர்கள் ஒரு 40 வருஷத்துக்கு பின்னால மூத்தா போறாங்க. 40 வருஷம் கழிச்சு மூத்தா போறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், மரணப்படுகையில் இருக்கும்போது நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு கஃன் பொதிவீர்கள் அல்லவா, வெள்ளை துணியை வச்சு கஃன் பொதிவீங்க. அப்படி கஃன் பொதிந்தவுடன் அதற்கு மேல் ஒரு கம்பளி சட்டை கொண்டு வைத்திருக்கிறேன், குளிருக்கு போடக்கூடிய கம்பளி சட்டை. அந்த கம்பளி சட்டை அதற்கு மேல் எனக்கு நீங்கள் போர்த்துங்கள். ஏனென்றால் அந்த கம்பளி சட்டையை போர்த்திய நிலையில் தான் நான் பதில் போரில் கலந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர் நேரத்தில் நடந்ததுன்னு அர்த்தம். குளிர், நோன்பு சில பேர் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பை விடுவதற்கும் அனுமதி கொடுத்திருந்தார்கள். முதல்ல அப்பதான் நோம்பே கடமை ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நோம்பெல்லாம் ரமலான் மாசம் நோம்பெல்லாம் அதுக்கு முன்னாடி கடமை கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்பதான் ரமலான் நோம்பு கடமையாகும். அந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற யுத்தம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார்கள் என்பதற்காக வந்தவர்கள். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த போரில் கலந்து கொண்டவர்களுக்கு முன்பின் பாவங்கள், முன்பின் குற்றங்கள், பிழைகள் அனைத்தையும் மன்னித்து விட்டார் என்றால், இதர போர்களிலும் பங்கேற்றவர்களுக்கும் இந்த போரில் பங்கேற்றவர்களுக்கும் அடிப்படையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்த போரில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் கூட நயவஞ்சகர் கிடையாது. 313 பேரும் சுத்தமான 24 கேரட் முஸ்லிம், சுத்தமான முஸ்லிம்கள். மற்ற போரில் நயவஞ்சகர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் தான் அப்படின்னு இந்த போர்ல போட்டுட்டு ஓடக்கூடிய செல்வங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஆசைப்பட்டு முஸ்லிம்களோட கூட்டத்தோட நயவஞ்சகர்கள் வருவார்கள். போரில் பங்கேற்று விட்டாலே ஒரு சஹாபியாக இருக்க முடியாது. அவர் நயவஞ்சகர்களும் போரில் பங்கேற்பார்கள். ஆனால் இந்த போரில் பங்கேற்றவர்களில் ஒருவர் கூட நயவஞ்சகர் இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் யாராவது யுத்தத்துக்கு இமாமா போர், அந்த பொருள் போருக்கு எல்லாம் போகும்போது சஹாபாக்கள் கூட்டத்தில் சிலரை தேடுவார்களாம். இந்த கூட்டத்துல முஸ்லிம் ராணுவத்துல யாராவது வலுது பொருளை கலந்துக்கிட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு தேடுவாங்களாம். தேடி இருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த போர்ல கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பத்ர் போரில் ஒருவர் பங்கேற்றிருந்தால் அவர் கலந்து கொண்ட இதர போர்களையும் அல்லாஹ் அவருடைய கலக்கத்தை கொண்டு வெற்றியை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ரொம்ப மகத்துவம் வாய்ந்த போர். இந்த போர்ல 70 எதிரிகள் கொல்லப்பட்டார்கள், 70 எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் எதிரிகளின் அணியில் பெரும் செல்வாக்கு மிக்க மனிதர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த அத்தியாயத்தை வழக்க சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 கிலோ தங்கம் கொடுத்துதான் அந்த கைதிகள் விடுதலையாகி போனாங்க. பிளட் மணி கொடுத்துட்டு 2 கிலோ தங்கம் கொடுத்துட்டு தான் போனாங்க. இந்த 2 கிலோ தங்கம் 70 பேரு 2 கிலோ தங்கம் சொல்லுங்க எத்தனை? 140 கிலோவா? 140 கிலோ தங்கம் 1400 வருஷத்துக்கு முன்னால ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. வறுமையோடு கிடந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு, மக்களுக்கு எந்த திட்டத்தையும் தீட்ட முடியாத ஒரு அரசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு போடுறார்கள், 140 கிலோ தங்கம் இந்த அரசுக்கு கிடைத்தால் இதை வைத்து எவ்வளவோ செயல்களை நாம் திட்டமிடலாம் என்பவருடைய கணக்காக இருக்கு. சஹாபாக்கள் யோசனை கேட்டாங்க, 70 பேரையும் என்ன செய்யலாம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, 70 பேரையும் அப்படி நிப்பாட்டி பாருங்க, கட்டி போட்டுருக்குல்ல, யாரு? உங்க சின்னத்தா, மச்சான், மாமன், அண்ணன், தம்பி, கொண்டாட்டியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண சகலப்பாடி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் தெரியுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால எல்லாரையும் விட்டுருவோம், எல்லாரையும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லியிருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சியிலே அவன் புழுங்கிடுவாங்க அப்படின்னு ரொம்ப சித்திகளை எல்லாம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மச்சானாவது மாமனாவது சகலப்பாடியாவது எல்லாரையும் போட்டு கழிய வேண்டியதான். ஏன்னா நாம அவங்கள போர்ல பிடிக்காட்டி அவன் நம்மள போட்டுப்பான். அவன் ரசூலுல்லாஹ் பார்த்தானா? அவன் மச்சான் மாமன் பார்த்தது இல்ல, வாழ தூக்கிட்டு வந்துட்டான்ல. நம்மளை போல பண்றதுக்கு பெரிய பிளான். மக்கள் நம்ம மக்காவை விட்டுட்டு வந்து சொத்துக்களை எல்லாம் அவங்கள வித்துருவாங்களாம். அதை வச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு சரக்குகளை வாங்கி சிரியாவுக்கு போவாங்களாம். அதை லாபம் விட்டுவாங்களாம். அது ஆயுதங்களை வாங்குவாங்களாம். நம்ம காசை வச்சு நம்ம அழைப்பாங்க. பெரிய புத்திசாலிகள் எல்லாரும் மாட்டினா எல்லாரையும் நிறைய முடிச்சிருக்க அல்லாஹ்வுடைய திருத்துது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பேருடைய யோசனையில யார் யோசனையை கேட்கிறது? அவர்கள் முடிவெடுத்தார்கள், எல்லாரையும் விட்டுடலாம், ஆனா சும்மா இல்லை. ஒரு ஆளுக்கு 2 கிலோ தங்கம் கொடுத்துட்டு விடுதலை ஆகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முடிவெடுத்தார்கள். பணம் வாங்கப்பட்டது. சில பேருக்கு பணத்தை இல்ல, ஏழை பாளையெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இஸ்லாத்தை தாக்குறதுக்கு வந்துட்டாரு. அவங்களை எல்லாம் கூப்பிட்டு முஸ்லீம் பிள்ளைங்களுக்கு அறிவியல் சொல்லி கொடுறா, அரபு மொழியை சொல்லி கொடுறான்னு சொல்லி அதையே அதுக்குள்ள காசா வச்சு சில பேர் அனுப்பி. ஆனால் அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சிருந்தாங்க, இவங்களை எல்லாம் விட்டுக்க கூடாது. உமர் ரலியல்லாஹு யோசனை தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ரசூலுல்லாஹ் 140 கிலோ தங்கம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தான், நல்ல திட்டமிடலாம், கணக்கு கரெக்ட். ஆனால் அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இப்படி எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று கலாச்சாரத்தில் எழுதியிருக்கு. இதுதான் நடக்கும், 70 பேர் குடிப்பீங்க, 70 பேர் குடிப்பீங்க, பணத்தை வாங்கிட்டு விடுவீங்க எல்லாம் இங்க இருக்குது. நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால உங்களை விடுறேன். ஆனால் ஒரு இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து இப்படி எல்லாம் ஒரு ஏடு இல்லவே இல்லை. உலகம் அது போக்கில் இயங்கிட்டு இருக்குதான் என்பது யதார்த்தமாக இருக்கும் என்றால், உங்களுடைய முயற்சியினால் மட்டுமே இது நடக்கிறது என்று இருக்குமானால் உங்களை கடுமையான தண்டனை வந்து துடித்திருக்கும். நமஸ்தக்கும் தீ அசத்தும் தீ அதாவும் துன்புறுத்தும் வேதனை உங்களை வந்து துடித்திருக்கும். நீங்க செஞ்சிருக்க கூடாது என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பிறகு பாராட்டு. அதுக்கு அடுத்து நடந்த உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி வந்துச்சு. முஸ்லிம்கள்ல இதே மாதிரி முஸ்லிம்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி பங்கு உடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி மச்சின மனைவியோட சகோதரர் கொல்லப்பட்டார். உஹதுக்கு மதீனாவுக்கு போனா பார்க்க முடியும். உஹது போர் அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய 70 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், அவர் வபிமா கஸபத் ஐதி வலமா அஸாபத்துக்கும் முஸீபத்துன் ஃபபிமா கஸபத் ஐதி. உங்களுக்கு ஏதேனும் ஒரு முசீபத்து இந்த உலக போற வந்திருக்குன்னா அது உங்களுடைய தப்பு தான்.
நீங்க தப்பு செஞ்சதுனாலதான் இந்த சோதனை உங்களுக்கு வந்துச்சு என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன தப்பு? உஹது போர்ல முஸ்லிம்கள் என்ன தப்பு செஞ்சதுனால இந்த சோதனை வந்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகிறார்கள். பத்ர் போர்ல காசை வாங்கிட்டு விடுதலை பண்ணோம்ல, அந்த தப்புக்கு தான் அல்லாஹ் இப்ப நம்மளை தண்டிச்சிருக்கான் என்று சொல்லுகிறார். எதிரிகளிடத்தில் எப்படி நடந்துருக்கணுமோ நீங்க அப்படித்தான் நடந்திருக்கணும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இந்த பணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளவும் தன்னுடைய அரசாங்கத்தை வேறு பலப்படுத்திக் கொள்ளவும் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திக் கொண்டார்கள். மொத்தத்தில் ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல், பசியோடும் பற்றியோடும் கிடந்து போராடி கொண்டிருந்த வேளையில் எதிரிகள் முழு தயாரிப்பு இருந்த நிலையிலும் முஸ்லிம்களுக்கு எந்த தயாரிப்பும் இல்லாத நிலையிலும் இந்த போர் நடைபெற்றதன் காரணமாகவும் இந்த போரில் ஒரு பங்கேற்ற ஒரு சஹாபி கூட நயவஞ்சகர்கள் அறவே இல்லாத முழுக்க மூமின்கள் மட்டுமே பங்கேற்றதுனாலும் ரமலான் மாதம் முதலாக ரமலான் நோன்பு வச்சிருந்த நிலையிலே இந்த போர் நடந்ததனாலும் வரலாற்றில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போராக கருதப்படுகின்றது. அவருடைய வழக்கத்தால அவருடைய போராட்டத்தால் தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் இன்றைக்கும் நிறைவேற்றிருக்கிறது. இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்று எதிரிகள் கட்டணம் கட்டி கொண்டிருக்கின்ற போதெல்லாம் மூமின்களுடைய உள்ளத்திற்கும் அவருடைய ஈமானுக்கும் உரம் ஏற்றுவதாகவும் மூமியினுடைய ஈமானை வேறு வலிமைப்படுத்தக்கூடியதாகவும் இந்த பத்ர் போருடைய காட்சிகள் அமைந்திருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ஈமானை வலிமையாக்கி கொடுத்தவர்களுடைய வாஹிரு தாவானா